Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்கு வந்திருக்கோம். அதாவது நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நீங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. சாய்ஸ் லிஸ்ட் வந்து எப்படி ரெடி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நீங்கள் இருக்கீங்க. ஓகேவா, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல காலேஜ் கிடைக்க போது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கரெக்டாக சரியான விதத்தில் போடணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நமக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய சாய்ஸ் லிஸ்ட்டு வீடியோஸே போடுவோம். அதை கூட நீங்கள் பார்த்து என்ன பண்ணலாம்னு போது தான் சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் போடலாம். ஓகே, அதாவது நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் மனசில் ஒரு கொஸ்டின் இருக்கும், சார் நிறைய காலேஜில் மெரிட் ஸ்காலர்ஷிப் இருக்குதுன்னு சொல்லி நிறைய ஃபோன் கால் எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. நான் வந்து 170+ மார்க் எடுத்திருக்கேன், இல்லை 180+ மார்க் எடுத்திருக்கேன், ஆனால் எனக்கு வந்து அந்த மெரிட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, ஃபுல் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க சார். அந்த மாதிரியான காலேஜஸில் போய் நான் ஜாயின் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும். சரியா, அதாவது நல்லா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் இருக்கீங்க, அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, சரியா, இந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது 50,000 60,000 என்ன பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வந்துடும். இது ஒரு ஸ்காலர்ஷிப். இன்னொன்று வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப். இதுக்கு கம்யூனிட்டிலாம் கிடையாது. உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும். 25,000 கிடைக்கும் வருஷம். ஓகேவா, இதெல்லாம் இல்லாமல் சார் எனக்கு எந்த ஸ்காலர்ஷிப்லையுமே நான் இல்லை சார், அதே மாதிரி 6th to 12th வரைக்கும் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கல சார், ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம் அப்படின்னா ஃபுல் ஃப்ரீ வந்து கொடுப்பாங்க, அதுவுமே எனக்கு இல்லை சார், எந்த ஸ்காலர்ஷிப்புமே இல்லை. அதே மாதிரி எங்கள் வீட்டில் அதாவது ஃபீஸ் வந்து கட்டுறது ரொம்ப கஷ்டம் சார் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து 190+ கட் ஆஃப்லாம் இல்லை, ஆனால் 180+, அதே மாதிரி 171+, அதே மாதிரி 160+, 150+ இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நிறைய காலேஜஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ 180+னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல கவர்மெண்ட் காலேஜுக்குள்ளே நீங்கள் போக போகிறது கிடையாது. எப்படி இருந்தாலும் ஒரு ப்ரைவேட் காலேஜுக்குள்ளே தான் போக போகிறீங்க. அப்போ ப்ரைவேட் காலேஜஸ் சொல்லும் போது கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டயர் 1 காலேஜாக இருக்கட்டும், இல்லை வந்து டயர் 2 காலேஜாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலுமே ஒரு அதாவது 2 lakh நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலோட சேர்த்து மினிமம் வந்து 2 lakhலேருந்து மேக்ஸிமம் வந்து 3.5 4 lakh வரைக்குமே வாங்கக்கூடிய காலேஜஸ் வந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா நீங்கள் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் பக்கமே போய் விசிட் பண்ணவே இல்லை, கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா கவுன்சிலிங்கில் கிடைச்ச பின்னாடி நீங்கள் காலேஜை போய் ஜாயின் பண்ணும்போது அவங்க ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. அந்த டைம் அதை கேட்டு நம்ம அதிர்ச்சி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முன்னாடியே என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்குது. கோயம்புத்தூரில் இருக்குது, அதே மாதிரி சென்னையில் இருக்குது. ஏகப்பட்ட காலேஜஸ் வந்து 180+, 185+, 170+ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் 160+ எடுத்தீங்கனாலும் அப்படின்னாலும் நிறையா காலேஜஸ் வந்து ஃபுல் ஃப்ரீ கொடுக்குறாங்க. அதேமாதிரி உங்கள் டியூஷன் ஃபீஸில் 0.5% என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட மெரிட் ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஸ்காலர்ஷிப்ஸை நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம். ரொம்ப முக்கியமாக ஏன் அந்த மாதிரியான காலேஜ், ஏன்னா ஃப்ரீ கொடுத்தாவே அந்த காலேஜ் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பசங்க மத்தியில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு தாட் வந்து இருக்குது. அப்படி கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம காலேஜ் பக்கம் வந்தாங்க அப்படின்னா நம்ம ஹை பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் என்ன பண்ணாச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு 190+ ஸ்டூடெண்ட் வந்து நம்ம காலேஜில் படிக்கிறார் அப்படின்னா அவரை வந்து நல்ல இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணாதான் அவங்க அடுத்த வருஷம் அட்மிஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கூப்பிட முடியும். அதனால அவங்களுக்கும் அது வந்து ஒரு ப்ரெஷர் தான். இப்போ நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல பெர்சன்டேஜ் எடுத்து நல்லா நீங்கள் க்ரோத் ஆகிட்டே வரீங்க அப்படின்னா உங்களை நல்ல கம்பெனியில் பிளேஸ் பண்ண வைக்கணும்ல, அதுவும் அவங்களோட கடமையில் இருக்குது. அதனால் அந்த மாதிரியான காலேஜஸ் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூரில் என்னென்ன காலேஜ் இருக்குது, சென்னையில் என்னென்ன காலேஜ் இருக்குது அப்படிங்கிற அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கிறோம். அதனால் நல்லபடியாக விசாரித்து நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதனால் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஹெல்ப்பு உங்களுக்கு தேவைப்படாது, ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது தேவைப்படும். அப்படிப்பட்ட தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் வேறு, உங்கள் ஃப்ரெண்டோட ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து வேறையாக இருக்கலாம். சரியா, அதனால் கால் பண்ண சொல்லுங்கள், நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.